அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்காக மாணவர்கள் எல்லாருமே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே கோபியோட அன்பான வணக்கம். 1வது ரவுண்டு, 2வது ரவுண்டு, 3வது ரவுண்டு, ஸ்டே ரவுண்டு என பல ரவுண்டு நடக்க போகுது. இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் என்னென்னா, அதாவது பிடபிள்யூடி கேட்டகிரிக்கான ரேங்க் லிஸ்ட் வெளியிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மாற்றி அமைக்கப்பட்ட கவர்மெண்ட் கோட்டா ரேங்க் லிஸ்ட்டு, மாற்றி அமைக்கப்பட்ட மேனேஜ்மெண்ட் கோட்டா ரேங்க் லிஸ்ட் வந்திருக்கு. இது என்ன மாற்றி அமைக்கப்பட்ட அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப முக்கியமாக பல மாணவர்களுடைய பெயர்கள் விடுபட்டு போயிருந்தது. அவர்களுக்கு ஒரு அவகாசம் கொடுத்துருந்தாங்க. அதில் சில பேர் சேர்க்கப்பட்டு இப்போ மாற்றி அமைக்கப்பட்ட கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா ரேங்க் லிஸ்ட் வந்திருக்கு. இதில் வரும் பெரிய லெவலில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போ இதுதான் முக்கியமான அப்டேட்டு. இந்த வீடியோவில் நான் நாளைக்கு குறிப்பாக 13ஆம் தேதி ஆல் இந்தியா கோட்டாவில் என்ன டேட்டு சொன்னாங்களோ அந்த டேட்டின் அடிப்படையில் தமிழகத்தில் இப்போ ஆகஸ்ட் 13ஆம் தேதி நாளைக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது விளையாட்டு வீரர்கள், முன்னாள் இராணுவத்தினர், மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு நாளைக்கு ஓமந்தூரார் அரசு தோட்டத்தில் கலந்தாய்வு நேரடியாக நடக்க போகுது. இந்த மாணவர்கள் போகணும். இவர்களுக்கான ஒட்டுமொத்த இடங்கள் எல்லாமே நம்ம போன வருஷத்தோட ரிப்போர்ட் நம்ம வச்சுருக்கோம். ஒவ்வொரு அரசு கல்லூரிகள்லையும் ஸ்போர்ட்ஸு, எக்ஸ் சர்வீஸ்மென், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, அதாவது விளையாட்டு வீரர்கள், முன்னாள் இராணுவத்தினர், மாற்றுத்திறனாளிக்கு மொத்தமாக எவ்வளோ இடங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற டேட்டா நம்ம போன வருஷத்தோட டேட்டா நம்மளுடைய வெப்சைட்லேயே நம்ம வச்சுருக்கோம். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட விளையாட்டு வீரர்களுக்குன்னு 7 இடங்களும், முன்னாள் இராணுவத்தினருக்கு ஒரு 10 இடங்களும், அதே போல் மாற்றுத்திறனாளிகளுக்கு 212 இடங்களும் எம்பிபிஎஸ் இடங்கள் உள்ளது. இது இல்லாமல் பிடிஎஸ் இடங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு இடங்களும், முன்னாள் இராணுவத்தினருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இடங்களும், மாற்றுத்திறனாளிக்கு 11 இடங்களும் உள்ளது. இது யாருக்கெல்லாம் கிடைக்க போகுதுங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியோடு தான் அங்கே எல்லாரும் போகிறீங்க. இதை பற்றி தெளிவாக நம்ம பேச போகிறோம். ரொம்ப முக்கியமாக அடுத்த கட்டமாக 7.5% இடஒதுக்கீடு. இது மிக முக்கியமான ஒரு விஷயம். 7.5% இடஒதுக்கீடுங்கிறது மாணவர்களுக்கு எப்படியாவது சீட்டு கிடைச்சிடணும். ஒரு தனியார் கல்லூரியிலையாவது இடம் கிடைச்சிடும் தான் எல்லாரோட ஆசையும். 7.5% இடஒதுக்கீடுங்கிறது முழு இலவசம், ஃபுல் ஃப்ரீயாக படிக்கலாம். அந்த மாதிரி அவர்களுக்கான தேதிகளும் கொடுத்துட்டாங்க. இவங்களும் நம்மளுடைய ஓமந்தூரார் அரசு தோட்டத்துக்கு நாளைக்கு போகிறீங்க. அந்த டைம் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி பார்க்க போகிறேன். இதுக்கான வேக்கன்சி நம்மகிட்ட இருக்குது. 7.5ல் எவ்வளோ இடங்கள் ஒவ்வொரு கல்லூரிகள்லையும், அதாவது அரசு கல்லூரிகள், தனியார் கல்லூரிகள் எல்லாத்துலேயும் எவ்வளோ இடங்கள், ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் 7.5% இடஒதுக்கீட்டில் எவ்வளோ இடங்கள், அரசு கல்லூரிகளில் மொத்தமாக எவ்வளோ இடங்கள் இருக்குது, இது இல்லாமல் தனியார் கல்லூரிகளில் மொத்தமாக இங்கே அரசு கல்லூரிகளில் மட்டுமே 318 இடங்கள் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் இடங்கள் உள்ளது. இது இல்லாமல் அடுத்த கட்டமாக இஎஸ்ஐ கேகே நகரில் ஒரு 7 இடங்கள் 7.5 ரிசர்வேஷனில் உள்ளது. ஸோ இது எல்லாமே இந்த டேட்டாலாம் இருக்குது. இதெல்லாம் யாருக்கு கிடைக்க போகுது? தனியார் கல்லூரியிலையாவது 7.5 ரிசர்வேஷனில் சீட்டு கிடைச்சிருமாங்கிற ஒரு கேள்வியோடு தான் மாணவர்களும் பெற்றோர்களும் இருக்கீங்க. ரொம்ப முக்கியமாக இதை பற்றியெல்லாம் நான் இங்கே தெளிவாக விளக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவுக்கு வந்திருக்கேன். முழுமையாக இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மருத்துவ கலந்தாய்வில் முதற்கட்டமாக நாளைக்கு பொழுது விடிஞ்சோடனே காலையில் எல்லாரும் அங்கே போகிறது. யாரெல்லாம் போகிறாங்க? இந்த பாருங்கள், ஸ்போர்ட்ஸில் விளையாட்டு வீரர்களில் 1வது ரேங்க்லேருந்து 25 ரேங்க் வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்கள் காலையில் 8 மணிக்கு அவர்களுக்கு கலந்தாய்வு. சரியாக ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் அங்கே இருக்கிறது நல்லது. அதே போல் 8:30 மணிக்கு முன்னாள் இராணுவத்தினருக்கு, 8:30 மணிக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு, 9 மணிக்கு, 8 மணிக்கு விளையாட்டு வீரர்களுக்கு, 8:30 மணிக்கு முன்னாள் இராணுவத்தினருக்கு, 9 மணிக்கு யாருக்கு? மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு. இவர்களுக்கு தான் கலந்தாய்வு நடக்க போகுது. இதில் விளையாட்டு வீரர்களில் 1வது ரேங்க்லேருந்து 25 ரேங்க் வரைக்கும் கலந்துக்கலாம். அதே போல் முன்னாள் இராணுவத்தினரில் 1வது ரேங்க்லேருந்து 30 ரேங்க் வரைக்கும் கலந்துக்கலாம். அதே போல் யார்? டிசபிலிட்டி, இவங்க எல்லாமே யார்? மாற்றுத்திறனாளிகள். இவர்கள் எல்லாருமே ஆல் எலிஜிபிள் லிஸ்ட், அந்த பேர் எலிஜிபிள் லிஸ்ட்டில் இப்போ தான் நமக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த எலிஜிபிள் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதில் யார் யார் பெயர்கள் வந்திருக்கோ எல்லாருமே கலந்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. இந்த டைமுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிருங்க. இடங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்க, இந்த டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், இந்த அதாவது மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு அவ்வளோ இடங்கள் உள்ளது. அவ்வளோ இடங்கள் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு 212 இடங்கள் உள்ளது. எல்லாருமே போய் சேருங்க. போனீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் உள்ளவங்களுக்கு நிறைய பேர்களுக்கு இடம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மாற்றுத்திறனாளி மாணவர்களில் பல பேருக்கு இடங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 212 இடங்கள் இருக்குது. ஸோ ஆனால் நமக்கு இப்போ வந்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ரிப்போர்ட்டு 107 பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. 107 பேருக்கு வந்திருக்குல்ல, இந்த 107 பேருக்குமே இடங்கள் கிடைக்க வாய்ப்பு உண்டு. ஏன்னா
இருக்கிறதே இங்க அவ்வளவு இடங்கள் இருக்கு. மொத்தமாவே பாருங்களேன், போன வருஷத்தின் அடிப்படையில் 212 இடங்கள் வந்து எம்பிபிஎஸ் இடங்களே இருக்கு. ஸோ அதனால வாய்ப்புகள் மிக அதிகம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். சரியா? இப்போ இந்த டேட்டின் அடிப்படையில் அடுத்து இவங்க அங்கே போகிறாங்கல்ல, இவங்களுக்கு அங்கே வந்து டிடி நீங்கள் அங்கே போய் எடுத்துக்கலாம். ஆனால் உங்களுக்கு பக்கத்தில் அங்கே பார்த்தீங்களா எங்கே போகணும் எப்படி போகணும்லாம் தெரியும், நல்லாவே தெரியும். ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிந்தாதிரிப்பேட்டை அங்கே இருக்குது. அது பக்கத்தில் இறங்குனீங்கன்னா அங்கே தான் இருக்குது. அவர் கலைஞர் வந்து பார்த்து கட்டினார். அதை வந்து ஒரு சட்டப்பேரவையாக மாற்றிடுவோன்னு. அது இன்னைக்கு அரசு ஒரு மருத்துவமனையாக மாறிடுச்சு. அங்கே தான் நீங்கள் போகணும். அங்கே போவையிலே வந்து இந்த டிடியெல்லாம் நீங்கள் அங்கே போயே எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த போவையில் இந்த சர்டிஃபிகேட்லாம் கொண்டு போகணும். அதாவது உங்களோட நீட் யூஜி அட்மிட் கார்டு, 10th 12th உங்களோட இந்த ஹச்எஸ்சி அண்ட் ஈக்குவலன் மார்க் ஷீட்னா 10th 11th 12th ஈக்குவலன் மார்க் ஷீட்டு, அப்புறம் 6th 12th வரைக்கும் எங்கே படிச்சிங்கிறது, அப்புறம் அந்த சர்டிஃபிகேட்டு, அப்புறம் ப்ரூஃபு, அந்த ப்ரூஃபு, டிசி, அதுக்கப்புறம் நேட்டிவிட்டி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, பேரண்டோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், யாரோடையாவது பேரண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். இதுக்கான அந்த டியூஷன் ஃபீஸ் விவரங்கள்லாம் கொடுத்துருந்தாங்க. இது நீங்கள் அங்கேயே உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, டிடியெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் அங்கேயே வாங்கிக்கலாம். உங்களோட அக்கௌண்ட்டில் மட்டும் நீங்கள் பணம் கொண்டு போனால் போதும். ஸோ பார்த்துங்களேன், அலாட்மெண்ட் ஃபார் எம்பிபிஎஸ்க்கு எவ்வளோ 500 ரூபா ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபீஸுங்கிறத சொல்லியிருக்காங்க. அலாட்மெண்ட் ஃபார் அந்த பிடிஎஸ்க்கு எவ்வளோ ஃபீஸு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அலாட்மெண்ட் ஃபார் கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் பர்சன் வித் டிசபிலிட்டி, மாற்றுத்திறனாளி, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு எவ்வளோ ஃபீஸுங்கிறது ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குமே தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன். சரி, இப்போ நம்ம இதை பார்த்தாச்சு. இது முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே அடுத்து 10 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7.5% இடஒதுக்கீட்டுக்கு கவுன்சிலிங் வந்து நடக்குதுங்க. ஸோ அவர்களுக்கு பார்த்துங்க, கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு யாருக்கு முத கவுன்சிலிங் ஆரம்பிக்குதுன்னா 7.5% இடஒதுக்கீட்டில் எல்லா கம்யூனிட்டி மாணவர்களில் எல்லா கம்யூனிட்டிக்கும் பொதுவாக எல்லா கம்யூனிட்டிலையும் ஜென்ரல் ரேங்க் வந்திருக்கும். அது 1வது ரேங்க்லேருந்து 448 ஜென்ரல் ரேங்க் வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே கலந்துக்கலாம். எப்போ? 10 மணிக்கு. 12:01 வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து கூப்பிடுறாங்க. 449லேருந்து 912 ஜென்ரல் ரேங்க் வரைக்கும் இருக்கக்கூடியவங்க அடுத்து கலந்துக்கலாம். மார்க்கின் அடிப்படையில் 10 மணிக்கு கலந்துக்க போகிறவங்க 599 மார்க்லேருந்து 469 மார்க்கு, 12 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 468 மார்க்லேருந்து 433 மார்க் வரைக்கும் இருக்கக்கூடியவர்கள் கலந்துக்கிறாங்க. அதுக்கு பிறகாக உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக இந்த இது இவங்களுக்கு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து எஸ்சிஏ எஸ்டி அடுத்த கட்டமாக ஒவ்வொரு இந்த 3 கம்யூனிட்டிக்கு மட்டும் கம்யூனிட்டி ரேங்கின் அடிப்படையில் எஸ்சிக்கு வந்து கம்யூனிட்டி ரேங்க் 129லேருந்து 156 வரைக்கும் கூப்பிடுறாங்க. எஸ்சிஏல வந்து கம்யூனிட்டி ரேங்க் 21லேருந்து 32 வரைக்கும் கூப்பிடுறாங்க. எஸ்டியில் கம்யூனிட்டி ரேங்க் 7லேருந்து 12 வரைக்கும் கூப்பிடுறாங்க. இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழு இலவசம், எல்லாமே இலவசம். ஸோ சீட்டு கிடைக்குமான்னு பார்த்துங்க. இந்த ஜென்ரல் ரேங்க்ல உள்ளவங்களும் இந்த கம்யூனிட்டியில் உள்ள இந்த கம்யூனிட்டி ரேங்க்ல உள்ளவங்க மட்டும் போகணும். மற்றவங்க சார் இதில் நம்மளை கூப்பிடலையேன்னு கவலைப்பட வேணாம். ஒருவேளை சீட்டு ஃபில் ஆகலைன்னா, ஒருவேளை இடம் கிடைக்கும். சில பேருக்கு தனியார் கல்லூரிகளில் 7.5 கிடைக்கும். ஒருவேளை அவங்களுக்கு வந்து ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா அரசு கல்லூரியே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது மாதிரியெல்லாம் கிடைச்சி போச்சுன்னா, எம்பிபிஎஸ்ல கிடைச்சி போச்சுன்னா, பேலன்ஸ் வேக்கன்சி இருந்ததுன்னா நமக்கு ஆன்லைன் கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு கொண்டு வருவாங்க. நீங்கள் அப்போ பண்ணிக்கலாம். இதில் நம்மளை கூப்பிடலையே அப்படின்னு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே வற்புறுத்த விரும்புகிறேன். ஏன்னா இதெல்லாம் இந்த ரேங்க் வரைக்கும் கூப்பிட்டாங்க, அப்போ நம்மளை கூப்பிடல, நமக்கு கிடையாது அப்படின்னா இதில் பார்டரில் உள்ளவங்க ஒருவேளை இங்கே சீட்டு வேணாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜென்ரலில் மாறுவாங்க. ஜென்ரல்லையும் அவங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். இந்த 7.5க்கு போகிறவங்க ஜென்ரல்லையும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவாங்க. இங்கேயும் சீட்டை வாங்கிடலாம், ஜென்ரல்லையும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். ஸோ இங்கே இடம் கிடைத்து விட்டால் அவர்கள் அங்கே கிடைத்ததுன்னா இந்த சீட்டு வேக்கண்ட் ஆகும். இந்த சீட்டு வேக்கண்ட் ஆனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு கொண்டு வருவாங்க. ஓகே, இவங்களாம் அதே நம்மளுடைய எங்கே போகணும், இங்கே ஓமந்தூரார் அரசு தோட்டத்துக்கு தான் போகணும். சிந்தாதிரிப்பேட்டை அங்கே போயிட்டு நீங்கள் போய்க்கலாம். அந்த ரயில்வே ஸ்டேஷன்ட்ட நம்ம இங்கே போயிருக்கேன், அடிக்கடி நான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். இடம் தான் அது. நீட்டு அட்மிட் கார்டை எடுத்துக்கங்க. 10th 12th அப்புறம் உங்களோட 11th 12th அந்த ஈக்குவலன் மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் எங்கே படிச்சிங்க, அந்த எம்இஸ் நம்பர் இருந்தாவே போதும். எம்இஸ் நம்பர் இருந்தாவே நீங்கள் எங்கே படிச்சிங்க விவரங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும். டிசி, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், பேரண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் எடுத்துங்க, அவ்வளோதான். ஸோ இவர்களுக்கு ஃபீஸே கிடையாதுல்ல, அதனால் இவங்களுக்கு ஃப்ரீ சீட்டு தானே, கிடைச்சா ஃப்ரீ. ஸோ அதனால் இவங்க போகலாம். ஸோ அதுக்கான இடங்கள் எவ்வளோ இருக்குங்கிறது நம்மகிட்டே இருக்குங்க, டீட்டெயில்டாக இருக்குது. யார் யாருக்கு எந்தெந்த காலேஜில் எவ்வளோ 7.5ல எவ்வளோ சீட் இருக்குன்னு நான் வச்சுருக்கேன். இதெல்லாம் எப்படி வச்சுருக்கீங்க கோபி? அதுதான் கோபி. இந்தா இருக்குது, நம்ம வெப்சைட்டில் எல்லாமே இருக்குது, எல்லா வேகன்சியும் இருக்குது. நீங்கள் எதையும் இங்கே பாருங்கள், கவர்மெண்ட் கோட்டாவா இந்த பாருங்க இருக்குது. கவர்மெண்ட் கோட்டாவில் என்ன வேகன்சி வேணும், 1வது ரவுண்டில் எப்படி வேகன்சி, 2வது ரவுண்டு, 3வது ரவுண்டு, ஸ்பெஷல் ஸ்டே,
எல்லாத்தையும் அடுக்கி வச்சிருக்கீங்க. எல்லாமே நம்மகிட்ட இருக்கு. மேனேஜ்மெண்ட் கோட்டாவா இந்தா இருக்கு. மேனேஜ்மெண்ட் கோட்டால இங்க பாருங்க, வேகன்சி 1வது ரவுண்டு 2வது ரவுண்டு 3வது ரவுண்டு மேனேஜ்மெண்ட் கோட்டால எப்படி வேகன்சி இருந்துச்சு எல்லாத்தையும் A to Z இந்த கோபி வச்சிருக்கேன். வச்சுக்கிட்டு பேசுவோம். அலாட் ஆனவங்களோட லிஸ்ட்டும் இங்கே இருக்கு. எங்க ட்ரெண்டிங் தமிழ் கோபி வெப்சைட்டை பாருங்க. நீங்க கண்டிப்பா சொல்றேன், இந்த வெப்சைட் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட துளியும் கூட எனக்கு வந்து மாற்று கருத்தே இல்லை. இதை நீங்க பார்த்துருங்க சரியா. அதனால 7.5க்கு பல இடங்கள் போன ஆண்டின் அடிப்படையில் அரசு கல்லூரிகளில் மட்டுமே 318 இடங்கள் 7.5ல இருந்தது. அதாவது எம்பிபிஎஸ்க்கு. இஎஸ்ஐ கேட்கனரில் 7 சீட்டு 7.5ல இருந்தது. அது கம்யூனிட்டி வாரியாக பார்த்துங்க. அதே போல் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தனியார் கல்லூரிகள். தனியார் கல்லூரிகளை பொறுத்த வரைக்கும் தனியார் கல்லூரிகள்லாம் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜை பொறுத்த வரைக்கும் 148 இடங்கள் 7.5ல இருந்தது. இது போன ஆண்டோட ரிப்போர்ட்டு. இந்த ஆண்டு வந்து வேகன்சி வந்தால் தான் நமக்கு தெரியும். அதே போல் அடுத்த கட்டமாக எம்பிபிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூனிவர்சிட்டிஸ் அந்த அதாவது பிரைவேட் யூனிவர்சிட்டி இருந்துச்சு. அதில் ஒரு 21 இடங்கள் இருந்தது. அதே போல் அடுத்த கட்டமாக அதில் உள்ள ரிப்போர்ட்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா எங்கள் வெப்சைட்லேயே பாருங்கள். இந்த லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு வீடியோவில் அடுத்து சந்திப்போம். மிக்க நன்றி. எங்களோட வீடியோக்கள் எல்லாமே மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பல ஊக்கத்தை தரும். உங்களுடைய கவலைகள் தீரணும், கண்டிப்பாக நல்ல இடங்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய மிகப்பெரிய ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக அது நடக்கும். மிக்க நன்றி. தேங்க்யூ.